சற்றுமுன் சவுக்கு சங்கர் அவர்கள் முதலமைச்சருடைய பேரன் உதயநிதியுடைய மகன் திரு இன்பநிதி அவர்களை வசமாக சிக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக நம்மளுடைய சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன ஒரு போஸ்ட் போட்டிருக்காருன்னா, முதலமைச்சர் அவர்கள் தற்போது பயணம் செய்யக்கூடிய வாகனம் 1.85 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வாகனம் வந்து இன்பநிதி அவர்களுடைய பெயரில் இருக்கு. இன்பநிதிக்கு 1.85 கோடி ரூபாய் பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு காட்டுறேன். திரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன போட்டிருக்காருன்னா, முதல்வர் பயன்படுத்தும் புதிய டிஃபெண்டர் எக்ஸ் டைனமிக் HSC வாகனம் அவருடைய பேரன் இன்பநிதி பெயரில் உள்ளது. வாகனம் 05/6 மற்றும் 2025 அன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. 5ஆம் தேதி 6வது மாதம் 2025 அன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாகனத்தின் ஆன்ரோடு விலை வந்து பார்த்தீங்கன்னா 1.85 கோடி ரூபாய். அதாவது இன்பநிதிக்கு ஏதுங்க 1.85 கோடி ரூபாய் என்பதை முதல்வர் விளக்குவாரா அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு டேக் செய்து சவுக்கு சங்கர் அவர்கள் தரமான ஒரு ஆப் வச்சிருக்காரு. இதில் அந்த ஓனர்ஷிப் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இன்பநிதி உதயநிதினு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் 5ஆம் தேதி வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை கேஷாகவே கொடுத்து வாங்கியிருக்காங்க. சென்னை சவுத் ஈஸ்ட் ஆர்டிஓவில் இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாகவே அதனுடைய ஆதாரத்தை வெளியிட்டு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் முதலமைச்சருடைய பேரனை வசமாக சிக்க வச்சிருக்காரு. தொடர்ந்து சவுக்கு மீடியாக்கள் மீது திமுகவுடைய அரசு வந்து பல அதிரடி தாக்குதல்களை எல்லாம் கொடுத்துட்ருக்கு. அதாவது அவங்க அந்த மீடியா வந்து இயங்க முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்குலாம் ப்ரெஷர் கொடுத்து அதையும் மீண்டு வந்து சவுக்கு மீடியா தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்லாமல் திமுகவில் இருக்கும் அமைச்சர்கள் செய்யும் ஊழல்களையும் மற்றும் எம்எல்ஏக்கள் செய்யும் ஊழல்களையும் திமுக செய்யும் அடாவடித்தனத்தையும் தோலுரித்து காட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் பல திமுக அமைச்சர்கள் வந்து சவுக்கு சங்கர் அவர்களிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் நடக்கும் பல தில்லாலங்கடி வேலைகள் மற்றும் அரசு ஊழியர்கள் செய்யும் தில்லாலங்கடி வேலைகள்லாம் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய மீடியாவில் போட்டு வெட்ட வெளிச்சமாக காட்டிக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இதற்காகவே சவுக்கு சங்கர் அவர்களை நம்ம வந்து ஆதரித்து அவருடைய சேனலும் மற்றும் அவருக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்பநிதி அவர்களுக்கு 1.85 கோடி ரூபாய் ரொக்கம் எப்படி வந்தது இந்த கார் வாங்குவதற்கு அப்படின்னு டீட்டெயிலாக சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.